அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. ஐபிஎல் மேட்சின் காரணமாக ஐபிஎல் மேட்சை ப்ரொமோட் செய்த காரணத்திற்காக தமன்னாவுக்கு போலீஸ்லேருந்து சம்மன் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் சைபர் கிரைம். என்ன தமன்னா பண்ணாங்க, ஏன் கொடுத்துருக்குறாங்க, இது என்ன கேஸ் அப்படிங்கிற டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஐபிஎல் மேட்சஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மக்களே, கிரிக்கெட்டை பொறுத்தளவுக்கு உலகம் பூரா கஸ்டமர்ஸ், அவங்களுக்கான வியூவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி ஏன் கிரிக்கெட் ஒரு பணக்கார கேமாக பிரதிபலிக்கப்பட்டுருச்சு, உருவாயிடுச்சு அப்படிங்கிறத பார்த்தோமே. ஆனால் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படின்னால், முக்கியமாக ஐபிஎல் எடுத்துக்கலாம். ஐபிஎல்லில் பல கோடி ரூபாய் முதலீடு பண்ணுறதுக்குன்னு பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க, என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு பார்த்தா மக்களே, உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, ஐபிஎல் நடக்குதுனால் அந்த ஐபிஎல் மேட்சை ஷூட் பண்ணுறதுக்குன்னு ஒரே ஒரு சேனலுக்கு மட்டும்தான் உரிமம் கொடுப்பாங்க. இப்போ சேனல் ஷூட் பண்ணி முடித்தவுடனே அந்த கண்டென்ட், அந்த ஐபிஎல் மேட்ச் கண்டென்ட்டை அவங்க டிஜிட்டல் ரைட்ஸுக்கும் சேட்டலைட் ரைட்ஸுக்கும் வேறு ஒரு கம்பெனிக்கு விற்பாங்க. சப்போஸ் சேனல் அதை ஷூட் பண்ணிவிட்டு அவங்களே சேட்டலைட் வச்சுக்கலாம், இப்போ டிஜிட்டல் ரைட்ஸை வேறு ஒரு கம்பெனிக்கு விற்பாங்க. அந்த மாதிரி ஐபிஎல் 2023 கம்ப்ளீட் சேட்டலைட் ரைட்ஸ் விற்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் பயோகாம் 18 அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அந்த பயோகாம் 18 தான் 2023 ஐபிஎல் மொத்தத்துக்குமே தே ஹேவ் தி ஐபிஆர், விச் இஸ் தி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ இது ஐபிஎல் 2023 வச்சுருக்கிறாங்க ஐபிஎலுக்கு. இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பு இதை இல்லீகலாக இப்போ அவங்க பயோகாம் 18 என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தால் அவங்களுடைய ஆப்பில் போட்டுருவாங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் போட்டுருவாங்க. அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்து அந்த மொத்த மேட்சை டவுன்லோட் பண்ணி அந்த மேட்சை ஒரு ஆப் உருவாக்கி அந்த ஆப்பின் மூலியமாக ஒரு ஆன்லைன் கேமிங் பெட்டிங்கை செட் பண்ணி அதில் இந்த மேட்சஸை போட்டு இல்லீகலாக ப்ரொஜெக்ட் பண்ணி அது மூலிமா இல்லீகலாக பெட்டிங் பண்ணி சம்பாதித்த ஒரு மிகப்பெரிய ஆப் நிறுவனத்தை பிடிச்சிருக்கிறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மற்றும் சைபர் கிரைம் போலீஸ். யார், என்ன ஆப் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாதேவ் ஆன்லைன் பெட்டிங் அண்ட் ஆன்லைன் கேமிங் அண்ட் பெட்டிங் ஆப். மகாதேவ் ஆன்லைன் கேமிங் அண்ட் பெட்டிங் ஆப். சரிங்க, இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்ற பார்த்தா மக்களே, இது கம்ப்ளீட்டாக ஒரு பெட்டிங் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம். உதாரணத்துக்கு சொன்ன மக்களே, ஒரு ஐபிஎல் மேட்ச் இருக்குது. இந்த ஐபிஎல் மேட்சை நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் சும்மா பார்க்க முடியாது, யூ ஹேவ் டு லாகின் பண்ணுறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் நீங்கள் கட்டி லாகின் பண்ணணும். லாகின் பண்ணால் ஒரு மேட்ச் ஒரு பால் போடுறப்பவும் இந்த பால் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பெட் வைக்கணும். அந்த பெட்டில் நீங்கள் ஜெயிச்சிங்களா தோத்திங்களா அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு பணம் வரும், வராமலும் போகும். இந்த மாதிரி ஒரு பக்கா கேம்பிளிங் ஷோ நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க இந்த மகாதேவ் ஆன்லைன் கேம்பிங் அண்ட் பெட்டிங் ஆப் அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனம். சரி, இதுக்கு எப்படி ஆள் பிடிப்பாங்க அப்படின்னு கேட்கணும், எப்படி வருவாங்க அப்படின்றத பார்க்கணும். இப்போது இதுக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு சிம்பிளான லாஜிக் யூஸ் பண்ணிருக்கானுங்க. என்னென்னால், விளம்பரத்தை படித்திருக்கிறாங்க. விளம்பரப்படுத்த யார் வச்சு பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே யூஸ் லாட் ஆஃப் ஆக்டர்ஸ். யார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்க எல்லா சோஷியல் மீடியாஸ்லேயுமே ஒரு பெய்ட் ஆடு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அந்த ஆட்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, ரன்பீர் கபூர், ஷ்ரதா கபூர், பாட்ஷா அப்படிங்கிற ஒரு ரேப்பர் சிங்கரு, அப்புறம் சஞ்சய் தத்து, ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் அண்ட் தமன்னா. இப்போது 2023 உங்களுக்கு ரன்பீர் கபூரையும் ஷ்ரதா கபூரையும் சைபர் கிரைம் போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அடுத்தது முந்தா நாள் 23 சஞ்சய் தத்துக்கு சம்மன் கொடுத்துருக்குறாங்க. பட் அவர் போக முடியாமல், உடம்பு முடியாமல் இருந்திருக்காரு. அவர் டேட்டு மாற்றி கேட்டிருக்காரு அப்பியர் ஆகிறதுக்காக. ஆல்ரெடி பாட்ஷா அப்படிங்கிற ஒரு ரேப்பர், அவர் சிங்கர், அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க சைபர் கிரைம். அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் தத்தோடைய மேனேஜர் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க, ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் மேனேஜர் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. இப்பொழுது தமன்னாவுக்கும் சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்றைக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா 29 ஏப்ரல் 2024 அவங்க அப்பியர் ஆகணும். அவங்க இப்போ அப்பியர் ஆகிறாங்களா இல்லை ஆகாமல் டேட்டு கேட்குறாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் மக்களே. பட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ். இப்போ இந்த ஆட்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஆடை உருவாக்குறாங்க. ஆடை உருவாக்கி இவங்க நடித்த ஒரு ஆடை
எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் பெய்ட் ஆட்ஸாக கொடுத்துட்றாங்க. என்ன தராங்க? இது வந்து ஒரு கேமிங் ஆப்பு, ஒரு பெட்டிங் ஆப்பு, நீங்கள் உள்ளே வாங்க, உங்கள் பணம் சேஃபாக இருக்கும், நீங்கள் விளையாடலாம், நீங்கள் ஏர்ன் பண்ணணுமா, ஆசையை தூண்டுறது, நீங்கள் சம்பாதிக்கணுமா, இந்த கேமுக்குள்ளே வாங்க, இதுக்குள்ளே வாங்க, லாகின் பண்ணுங்கன்னு சொல்கிறது. அப்போது சம்பாதிக்கணும் யார் விடுவானுங்க? உள்ளே என்ட்ராகிறது. உள்ளே என்ட்ராகி இந்த ஆப்பை பயன்படுத்தி இந்த கேம்ஸ், இந்த கிரிக்கெட்டில் போட்டிடுறது, கிரிக்கெட்டில் வந்து பெட்டிங் பண்ணுறது. இந்த பெட்டிங்கில் தோக்குறவன் தோத்தான், ஜெயிக்கிறவன் காசு எடுத்துகிட்டு போகிறான். ஸோ இது பேசிக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த ஒரு பெட்டிங் ஆப் பொறுத்தளவுக்கு கிரிக்கெட் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அடுத்தது தே ஹாவ் டென்னிஸ் அண்ட் தே ஹாவ் ஃபுட்பால். ஸோ இன்னும் சில கேம்ஸ் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக கேமிங் ஆப், கேம்ஸை வச்சு, ஸ்போர்ட்ஸை வச்சு எவனோ ஒருத்தன் உருவாக்கி ரைட்ஸ் வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது மூலிமா ஒரு ஆப்பை உருவாக்கி அந்த ஆப்புக்கு ஆக்டர்ஸை வந்து நடிக்க வச்சு ஒரு ஆட்ஸை உருவாக்கி அதை சோஷியல் மீடியா ஆப்ஸில், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ப்ரொமோஷன், பெய்ட் ஆட்ஸ் போட்டு அது மூலிமா ஆசையை தூண்டி மக்களை வர வச்சு இந்த மக்கள் வந்து இங்கே கேம் விளாண்டுருக்கானுங்க, கேம் விளையாடி காசை இறச்சிருக்கானுங்க. இதன் மூலிமா கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட இவங்க சம்பாதிச்ச சம்பாதனை 6000 கோடி ரூபாய். ரைட். இப்போ இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றது இருக்குல்ல மக்களே, அதான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். அதாவது February 2023, February மாதம் 2023 UAE துபாயில் ஒரு இந்தியன் மேரேஜ் நடக்குது. அந்த இந்தியன் மேரேஜ் வந்து கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு ஒர்த்தான வெட்டிங். இப்போ இந்த ஒர்த்தான வெட்டிங் நடந்தது பிரச்சனை கிடையாது மக்களே. ஆனால் இந்த 200 கோடி ரூபாய் அமௌண்ட்டையும் அந்த இந்தியன் மேரேஜ், யூஏயில் நடந்த, துபாயில் நடந்த இந்தியன் மேரேஜ் மொத்தத்தையும் பே பண்ணது ஒன்லி த்ரூ கேஷ். நோ செக், நோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ். இந்த விஷயத்தை இடிக்கு தெரியப்படுத்துகிறாங்க, இடி ஸ்மெல் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை. அப்போது துபாயில் 200 கோடி ரூபாய் ஒர்த்தான ஒரு இந்தியன் மேரேஜை வெறும் கேஷ் மட்டும் கொடுத்து பண்ணியிருக்க அந்த ஆள் யார்? அந்த அப்பாட்டக்கர் யாரும் பிடிக்கிறாங்க. அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு பிடிக்கிறப்ப தான் தெரியுது இந்த நபர் வந்து ஒரு ஆன்லைன் ஆப் அண்ட் கேம்லிங் பண்ணிருக்காருன்றது. தட்ஸ் த நேம் ஆஃப் மகாதேவ் ஆன்லைன் கேமிங் அண்ட் பெட்டிங் ஆப் வச்சுட்ருக்காரு. எங்கேயுமே பாருங்கள் கேம்லிங்கிற வார்த்தையே வராது, ஆனால் பண்ணுறது பூரா கேம்லிங், அது இல்லீகல் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ இதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க யார் ஓனர் அப்படிங்கிறத இடி சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தால் அது வந்து அவங்க துபாயில் வாழக்கூடிய 2 இண்டியன்ஸ். ஒருத்தவன் பேர் சௌரப் சந்திரகர் அப்படிங்கிற ஒருத்தர், இன்னொருத்தர் பேர் ரவி உப்பால். 2 பேருமே சத்தீஸ்கரை சேர்ந்தவர்கள். இதுவரையில் கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இந்த கேமிங் ஆப்பில் இந்த ஃபுட்பால், டென்னிஸ், கிரிக்கெட் மட்டும் வச்சுக்கிட்டு ஆல்மோஸ்ட் 6000 கோடி ரூபாய் அவங்க சம்பாரிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே மணி லாண்ட்ரிங் மூலியமாக அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த மணி லாண்ட்ரிங்கில் ரொம்ப ஈஸியாக பண்ணுற முடியாது. இதற்கு சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய டாப் பியூரோக்ராட்ஸும் டாப் பொலிட்டிஷியன் சம்மந்தப்பட்டிருந்தால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை மணி லாண்ட்ரிங் மூலியமாக துபாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இடி கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இப்போது இப்படிப்பட்ட ஒரு ஐபிஎல்லையே வச்சு அவன் வேலை பார்த்துட்ருக்கான் அப்படின்னால், இப்போ இவன் தான் ஐபிஎல்லோட எடுத்த நபரா அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறாங்க இடி. அப்போ தான் தெரியுது 2023 ஐபிஎல்லோடைய ரைட்ஸை மொத்தமாக ஓன் பண்ணுறது வயோகாம்18 அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க இவன் மொத்தமாக ஃபேக்காக இதை டவுன்லோட் பண்ணி பண்ணிருக்கான்றது தெரியுது. அண்ட் தென் இட் வாஸ் இன்ஃபார்ம் டு த வயோகாம்18. இன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு செப்டம்பர் 2023 வயோகாம்18 உள்ளீகல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க டு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட். அது மூலமாக எஃப்ஐஆரும் பதிவு பண்ணப்படுது. அந்த எஃப்ஐஆரின் விசாரணை தான் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விசாரணைகள் மக்களே. இது என்னென்னால், இப்போ இந்த நடிகர்கள் எல்லாரையும் எப்படி வரவழைச்சாங்க, த்ரூ வாட் மீன்ஸ் அண்ட் ஹூ இன்வைட்டட் தெம், யார் பணம் கொடுத்தா, எவ்வளவு பணம் கொடுத்தாங்க. இவங்க துபாயில் இருக்காங்க. அப்போ துபாயில் இவங்க இருக்கிறாங்கனால் இந்த இடத்துல இந்த வேலையை பூரா பார்த்த நபர்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023 இந்த கம்பெனியோடைய ஒரு எம்ப்ளாயியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. வேறு யாருமே எங்கே இருக்கிறாங்க, ஏது என்ன ஒன்றும் புரியாமல் இருக்கிறதுனால இப்போ இந்த நபர்கள்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, ஆல் தி ஆக்டர்ஸ். அதன்படி பார்த்தால் ரன்வீர் கபூர் விசாரிச்சிட்டாங்க, ஷர்தா கபூர் விசாரிச்சிட்டாங்க, சஞ்சய் தத்தை கூப்பிட்ருக்காங்க. இந்த செவ்வாய்க்கிழமை அவர் போக முடியலன்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. ஹீ வாண்ட்ஸ் சேஞ்ச் ஆஃப் டேட்டு. இப்போ
இப்போ தமன்னா கூட விசாரிக்க போகிறாங்க. இப்போ தமன்னா 29ஆம் தேதி போய் என்ன விசாரிப்பாங்கன்னு பார்த்தா மக்களே, உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க, பாயிண்ட் நம்பர் 1. ஏன்னால் இவங்க தமன்னான்றது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ். அவங்கள சும்மா ஃபோன் போட்டு வந்தாலாம் அவங்க நான் போக மாட்டாங்க. ஏன்னால் இப்போது ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் வந்து டாப்பாக போக ஆரம்பிச்சிட்டிங்கனால் இந்த மாதிரி நடிகர்களை பொறுத்தளவுக்கு ப்ராப்பரான ஒரு ரெஃபரன்ஸ் மூலிமா போனால் மட்டும்தான், ஏன்னா யாருன்னு தெரியாமல் நடிக்க போக முடியாது இல்லையா. ஸோ ரெஃபரன்ஸ் மூலிமா போனால் மட்டும்தான் அவங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் இது வந்து ஒரு ஆப், கேமிங் ஆப்புக்கான ஒரு ஆட்ஸ். இந்த ஆடை உங்களுக்கு கொடுத்தது யார் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்போது ஆட் ஃபிலிம் மேக்கர் தான் கூப்பிட்டுருப்பாங்க, இன்வைட் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த ஆட் ஃபிலிம் மேக்கர் யார் இதை பண்ணி கொடுத்தா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நோண்டுவாங்க. அப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்த ஆட் ஃபிலிம் மேக்கர் யார் அவங்களை கூப்பிட்டதுன்றதை விசாரிப்பாங்க தமன்னா கிட்ட. 1. 2வது, உங்களை கூப்பிட்டு விசாரித்து உங்களை வந்து எந்த ஸ்டுடியோக்கு வர சொன்னாங்க, எங்கே நீங்கள் போனீங்க, உங்ககிட்ட அந்த அமௌண்ட்டை கொடுத்தது யார், இதை விசாரிப்பாங்க. ஸோ நடுவில் மொத்தத்துக்குமே எல்லாத்துக்குமே ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கர் தான் இருக்கிறான் அப்படின்னா அந்த ஆட் ஃபிலிம் மேக்கர் யார் அப்படிங்கிறதை பிடிப்பதற்காகத்தான் இந்த விசாரணை போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது மக்களே. இப்போ இந்த ஆட் ஃபிலிம் மேக்கர் அடுத்தது பிடிப்பாங்க. தம்பி நீ வா தம்பி, உனக்கு யார் இந்த ஆடை கொடுத்தது, எவ்வளோ பட்ஜெட் பேசினது, யார் பேசினா. ஏன்னா இவங்க 2 பேருமே, சௌரப் சந்திரகரும் சரி ரவி உப்பாலும் சரி, ஹூ ஆர் தி ஓனர்ஸ் ஆஃப் மகாதேவ் ஆன்லைன் கேமிங் அண்ட் பெட்டிங் ஆப்பு, இவங்க 2 பேர் துபாயில் இருக்கிறாங்க. அப்போது இந்த ஆப்ரேஷன் ஃப்ரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இந்தியன் ஆப்ரேஷன் டீம் யார் அப்படிங்கிறத இப்போ ட்ரேஸ் பண்ணுறாங்க மக்களே. ஆல்ரெடி ஒரு எம்ப்ளாயியை பிடிச்சிருக்கிறாங்க. அந்த எம்ப்ளாயியை பொறுத்தளவுக்கும் எனக்கு தெரிஞ்ச ஆன்லைன் கேமிங் ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு எம்ப்ளாய்க்கு ஒருத்தர் கனெக்ஷன் இல்லாமல் வச்சுருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ 6000 கோடிக்கு வந்து அவன் வந்து ஃப்ராடு பண்ணுறனா சும்மா இருக்க மாட்டான். அந்த எம்ப்ளாயி வந்து ஃபினான்ஸ் எம்ப்ளாயாக இருப்பான். எப்படி எடுத்திருப்பாங்கன்னா த்ரூ நௌக்கரி எடுத்திருப்பாங்க, ஏதாவது ஒரு ஆன்லைன் போர்ட்டல் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஜாப் போர்ட்லேருந்து அவனை எடுத்து நீ வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ண தம்பி, மாதம் பணம் போட்டு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு லூப் போல் வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரியான கம்பெனிஸுக்கு ப்ராப்பராக செட்டப் பண்ண ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருப்பது என்பது அபூர்வம். ஏன்னா பண்ணுறதே ஃப்ராடுத்தணும். ஆஃபீஸ் ஸ்பேஸ் வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா வச்சா ஓப்பனாக மாட்டுறது அவங்களுக்கு தெரியும். அப்போது இவர்களெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பர்சன் யார் அப்படிங்கிறத அவங்க தேடுவாங்க. இப்போ இதில் மாட்டின எம்ப்ளாயி கூட பார்த்தீங்கன்னா ஹி மஸ்ட் ஹவ் பீன் அ ஃபினான்ஸ் எம்ப்ளாயி. ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. வந்தாங்க சார், கொடுத்தாங்க சார், பண்ணுறேன் சார், பணம் தராங்க சார்ன்ட்டு வந்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ தமன்னாவை பிடித்தால் ஆட் ஃபிலிம் மேக்கர்ஸை பிடிக்கலாம். ஆட் ஃபிலிம் மேக்கர்ஸை பிடிச்சா யார் உனக்கு ஆடு கொடுத்தாங்கன்றது, ஏன்னா ஆட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஷுட் டாக் டு த கன்சர்ன் அத்தாரிட்டி. ஏன்னா எப்படி வரணும், என்ன ஸ்கிரிப்டில் கொண்டு வந்தால் அவங்களுக்கு தேவை, என்ன ஸ்கிரிப்டில் கொண்டு வந்தால் இவங்களுக்கு வந்து உபயோகரமாக இருக்கும் இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு அத்தாரிட்டிகிட்ட பேசியிருப்பாங்க. இப்போ இந்த அத்தாரிட்டியை பிடிப்பதற்காகத்தான் இத்தனை பேர் விசாரிக்க கூப்பிட்றாங்க மக்களே. ஸோ 29 தமன்னா போய் இந்த விசாரணை அட்டன் பண்ணால்தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி. ஸோ இதன் மூலியமாக ஆக்சுவலாக இந்த 2 கேஸும் ஒரே கிளப்டு கேஸ் தான். இடி கேஸும் சரி, ஏன்னால் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு கேஷாக ஒரு வெட்டிங் பண்ண அந்த கேஸும், இந்த இடத்துல உங்களுக்கு சைபர் கிரைமுக்கு வயோகாமெட்டின் சைபர் கிரைமில் கொடுத்த அந்த கேஸும் ஒரே மேட்டர்ஸ் தான். பட் சின்ஸ் ஏஜென்சிஸ் மட்டும் வெவ்வேறு இருக்கிற ஏஜென்சிலாம் வந்து கிளப்பாக இருக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த எங்கே லீடு கிடைச்சாலும் இதுக்கான டோட்டல் விஷயத்தை வந்து அசம்பிள் பண்ணி பிடிச்சிட முடியும், தே கேன் ஃபிகர் இட் பண்ண முடியுன்றது தெரிய வருது மக்களே. ஸோ தமன்னா 29 போயிட்டு வந்தாங்கன்னால் அந்த ஆட் ஃபிலிம் மேக்கர் யார் அப்படிங்கிறது தெரிய வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது யாருன்றது நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுற மக்களே. எனக்கு அப்படியெல்லாம் இவங்க பண்ணுறாங்கன்ற நம்மளும் இதை விசாரித்து பார்க்கணும், நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.